ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸிபிஷன் விளாக் தான் பார்க்க போறோம். நாங்க அரக்கோணத்துல எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அத போய் பார்த்தோம். அந்த வீடியோ தான் இது. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஈகிள் வச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு ரோபோட்டிக் அனிமல் சாங்சுரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள சில எக்ஸிபிஷன், அப்புறம் சாப்பிடுற பொருட்கள், அந்த மாதிரி நெறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ இங்க ஒரு ஒரு ரோபோட்டிக் பேர்ட்ஸ் வந்து ஒன்னொன்னா வச்சிருந்தாங்க. சும்மா தலையாட்டுற மாரி, மியூசிக் குடுக்குற மாரி அப்டின்ட்டு. அதெல்லாம் ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டே அப்படியே நாங்க போனோம். இது வந்து பசங்களுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட் குடுத்துருந்தாங்க. அண்ட் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு ₹40 அந்த மாதிரி. பசங்களுக்கு வந்து ஸ்கூல்லயே ஃப்ரீ டிக்கெட் குடுத்துட்டாங்க. ஸோ நாங்க போயிட்டு பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். இங்க பாருங்க, ஒவ்வொரு பேர்ட்ஸும் சும்மா தலையாட்டிட்டு இருக்கு. அதுதான் ரோபோட்டிக் பேர்ட் சாங்சுரி. இந்த மாரி அனிமல்ஸ்லாம் வச்சு சைட்ல வந்து இந்த மாரி நல்ல சீனரீஸ்லாம் வச்சிருந்தாங்க. நம்ம நின்னுட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாரி கூட நெறைய இருந்தது இந்த சைடு. அண்ட் எல்லாரும் பிக்ஸும் எடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம நின்னு பிக் வேணும்னா எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. சிலதெல்லாம் பார்க்க ரியலா இருக்கிற மாரி இருந்துச்சு. அண்ட் சிலதெல்லாம் ரோபோட்டிக் அப்படின்றது நல்லா தெரியுது. பெருசு பெருசா இருந்தது எல்லாமே. நாங்க அப்படியே பார்த்துட்டே நடந்துட்டு போனோம். இதுவரைக்கும் தான் அந்த அனிமல்ஸ் வச்சிருந்தாங்க. ரோபோட்டிக் அனிமல்ஸு. அப்புறமா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கடைகள்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு ஒரு பொருட்கள் நெறைய இருந்துச்சு வாங்குறதுக்கு. ₹10 ₹15 அந்த மாரி ரேஞ்சில நெறைய போட்டிருந்தாங்க. நாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டோம். 10, 15 அந்த மாரி ரேஞ்சிலயும் நெறைய வச்சிருந்தாங்க. திங்ஸ் வாங்குறதுக்கு. வாங்குறதுனா வாங்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே நடந்து உள்ள போனோம். இந்த பக்கம் நெறைய கம்மலு, மணி அந்த மாரி கடைங்கள்லாம் நெறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ் ஸ்பெஷல் 90ஸ் கிட்ஸ் ஸ்பெஷல் ஷாப் ஒண்ணு இருந்தது. அப்புறம் மசாலா ஐட்டம்ஸும் வச்சிருந்தாங்க. இந்த பக்கம் ₹20ன்னு சொல்லிட்டு மசாலா ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சிருந்தாங்க. அப்பளம் அந்த மாரி இதுவும் வச்சிருந்தாங்க. அப்புறம் நெறைய சாப்பிடுற ஐட்டம்ஸும் இருந்தது அங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு அப்பளம் அந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு ஊறுகாய் ஸ்டால் இருந்தது. எல்லா வகையான ஊறுகாவும் இருந்துச்சு. நம்ம ஊர் ஸ்டைல் இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. இதுல வந்து நாங்க ட்ரை மேங்கோ வாங்குனோம். அவர் டேஸ்ட் பார்க்குறீங்களான்னாரு. நாங்க அப்புறம் வந்து வாங்கிக்கிறோம்ண்ணா சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனா வரும்போது ட்ரை மேங்கோ வாங்கிட்டு வந்தோம். நல்லாருக்கு டேஸ்ட்டும். இனிப்பு ஊறுகாய் கூட இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, அந்த புக் ஸ்டால் மாரி டிராயிங் புக்ஸு, அப்புறம் அந்த மாரி சார்ட்லாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெஜிடபிள் கட்டர்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் இங்க ஒரு டாய் ஷாப் இருந்துச்சு. அண்ட் இந்த பக்கம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அந்த இதெல்லாம் இருந்தது. கேம்ஸ் விளையாடுறதெல்லாம். அண்ட் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாரி ரோல் பண்றது இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல பார்த்துட்டு போயிட்டோம். அப்புறம் பசங்க வந்து விளையாடுனாங்க. அண்ட் இந்த மாரி ரோல்க்குள்ள வந்து பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுதாங்க அவ்வளோதான். இந்த எக்ஸிபிஷனே இவ்ளோதான். சும்மா ஒரு 4 இது வச்சிருக்காங்க. ஆனா எல்லாத்துக்குமே ரேட் ஜாஸ்தி தான். ₹80, 60, 50 50னா கூட ஓகே தான். 60, 50னா கூட பரவால்ல. ஒரு ஆளுக்கு ₹80ன்றாங்க. அதனால கொஞ்சம் ரைடு தான் போனோம். ஒரு 2 இது மட்டும் பார்த்துட்டு 3டி ஷோ ஒண்ணு பார்த்தோம். அத மட்டும் பார்த்துட்டு நாங்க கிளம்பிட்டோம் சாப்பிட்டு. பசங்களுக்கு இந்த இதில போனோம். ரொம்ப ஸ்லோவா போச்சுங்க. ரொம்ப மொக்கையா இருந்தது. சில இடங்கள்லாம் கொஞ்சம் நல்லாருக்கும் இல்லையா? அது மாரி இல்லாம இது கொஞ்சம் மொக்கையா இருந்தது. நல்லா இல்ல. அந்த ரங்கராட்டினம்லாம் சுத்தலாம்னு நெனச்சோம். அதுக்கப்புறம் வேணாம் சொல்லிட்டு விட்டுட்டோம். எல்லாமே ₹80 சொல்றாங்க. இதில வந்து பசங்களுக்கு வந்து ₹60 சொன்னாங்க. சரி இதில ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறியாச்சு. அதுக்கப்புறம் நாங்க 3டி ஹவுஸ் போனோம். அது ரொம்பவே வொர்த்துங்க. ₹40 தான் சொன்னாங்க. ஆனாலும் வொர்த்து. அந்த உள்ள இருட்டா இருந்ததுனால நம்மளால வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப இருட்டா இருந்ததா, சூப்பரா இருந்தது. ஆனா 3டி ஷோ வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த அளவுக்கு ஒண்ணும் சொல்ற மாரி இல்ல. அப்புறம் ஒரு ட்ரெயின் மாரி கூட இருந்தது. அந்த எல்லாருமே போற மாரி ட்ரெயின் இருந்துச்சு.
இது சுத்துறதுல ரொம்ப ஃபாஸ்ட்டா சுத்திட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் பசங்கள வந்து இந்த பபிள் ராப் இது ஒரு ஆளுக்கு ₹60 சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இதில பபிள் ராப்ல விளையாடுனாங்க. ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவ்வளோதான். 1 ஹவர் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இதுக்குள்ள. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இதுக்குள்ள கொஞ்ச நேரம் பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா ரோல் பண்ணி அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு ரோல் பண்ணிட்டே இருந்தாங்க 2 பேரும் சேர்ந்து. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. இங்க அரக்கோணத்துல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் நாங்க. ஸோ பசங்க விளையாடுறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதுதான் அந்த 3D ஷோ. அதுக்கப்புறம் ஐஸ் கோலா சாப்பிட்டாங்க. ஜஸ்வந்தி வந்து ஐஸ் கோலா கேட்டாங்க. அது ₹30 சொன்னாங்க. சரி குடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஊத்தி மிக்ஸ் பண்ணாங்க. எதையோ ஊத்தி மிக்ஸ் பண்ணி அந்த கலர்லாம் மிக்ஸ் பண்ணி குடுத்தாங்க. அது ஜஸ்வந்தி வந்து சாப்பிட்டாங்க. பார்க்க நல்லா கலர்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் டேஸ்ட் நான் பண்ணி பார்க்கல. பட் ஜஸ்வந்தி சாப்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. வேணாம் வேணாம் சொல்லிட்டு இவன் கூட போய் சாப்பிட்டுட்டு இருந்தா. ரெண்டு பேரும் சேர்ந்து அத சாப்பிட்டு முடிச்சாங்க. முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கிட்டு வந்தோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றது நாங்க. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. ஸோ அத ஒண்ணு வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் ஒண்ணு ஒண்ணா பிச்சு ஒவ்வொருத்தரா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அவ்வளோதான். நாங்க ஊறுகாய் வாங்கிட்டு ஒரே ஒரு கேம் விளையாடினோம். ஒரு கேம் இதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, கேம்ஸ் இருந்துச்சு அங்க. சைட்ல காமிச்சேன் இல்லையா? அந்த சைடு ஃபுல்லா கேம்ஸ் இருந்தது. அந்த கேம்லாம் ஒண்ணு ஒண்ணா பார்த்துக்கிட்டே வந்தோம். இதெல்லாம் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. ஏன்னா, இந்த ஜூஸ் கேனு இந்த இதுவெல்லாம் இருந்தது. வேற ஏதாவது பொம்மைங்க ஏதாவது வச்சிருந்தா கூட விளையாடியிருக்கலாம். ரிங் போடுறதெல்லாம். இதில சும்மா சிம்பிளா ஜூஸ் கேனு, அப்புறம் சோப்பு டப்பா அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருந்தா பசங்க விளையாட முடியாது இல்லையா? அதனால சரி வேணாம், வேணாம் சொல்லிட்டு நெறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ₹30 அந்த மாரி தான் சொன்னாங்க. பட் ரேட் ஓகே. பட் இருந்தாலும் அதுக்கான வொர்த் இல்லாத மாரி இருந்துச்சு. சும்மா வந்து ஏதோ சோப்பு டப்பா அந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. அதனால வேணாம் சொல்லிட்டு வந்துட்டோம். அதுவும் இல்லாம பசங்க இவ்ளோ டிஸ்டன்ஸ்லேருந்து போடவும் முடியாது. அப்புறம் அந்த பலூன் ஷூட்டிங் வச்சிருந்தாங்க. நாங்க நாங்க போகும்போது இவ்ளோ கூட்டம் இல்ல. ஆனா வரும்போது நெறைய கூட்டம் வந்தாச்சு. நாங்க ஒரு 6:30 அந்த மாரி போனோம். 6:00 போனோம். அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல. அதுக்கப்புறம் இங்க ஒரு நம்பர் கேம் வச்சிருந்தாங்க. அந்த நம்பர்ஸ்குள்ள போட்டோம்னா, 5, 6, 1, 2, 3ன்னு எழுதி வச்சிருந்தாங்க. அந்த நம்பர்ஸ்குள்ள போட்டோம்னா, அந்த பிரைஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கன்ஃபர்ம் பிரைஸ்ன்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு போடலாம் அப்படின்னு நாங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். இந்த பேட் அண்ட் பால் தாங்க எங்களுக்கும் கிடைச்சது. இதுதான் போட்டோம். இது பார்த்தீங்கன்னா 2ல 1, 2ல 2, 2, 1 ஒரு வாட்டி 6 விழுந்தது. அந்த மாதிரி தான் 5 பால்ஸ் குடுத்துருவாங்க. அந்த நம்பர்ஸ்குள்ள நம்ம ஸ்ட்ரெய்ட்டா போடணும். அந்த நம்பர்ஸ கணக்கு பண்ணி அவங்க நம்மளுக்கு கிஃப்ட் அந்த பொருள் தருவாங்க. ஸோ கடைசியா பார்த்தீங்கன்னா, நாங்க வின் பண்ணது ஒரே பேட் அண்ட் பாலு. 6ல போடு சொல்லி அது லக்ல விழுந்தது. அதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2 அந்த மாரி தான் விழுந்துச்சு. 5, 6லலாம் போட்டிருந்தா நல்லா கொஞ்சம் பெருசா கிடைச்சிருக்கும் ஏதாச்சு. இது ஒண்ணு மட்டும் கேம் விளையாட வச்சுட்டு கூட்டிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். நாங்க ஊறுகாய் வாங்கிட்டு ட்ரை மேங்கோ அந்த ஊறுகாய் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ்.
and thank you so much for watching this video. Thank you. கூட்டு இருக்காது அது தெரியும். இது என்னது? மாங்காய். மாங்காய் எவ்வளோ அது? 100 ரூபா கால் கிலோ. எல்லாமே ஒரு ரெண்டு. இது கொள்ளுங்க. ஒப்பனை கூட பஞ்சாய் மாங்கா எல்லாம் இருக்கா வேற காது மாங்கா என்ன கட் பண்ணாலியா? இல்ல என்னென்ன இருக்கு? குண்டு இருக்கா, நார்த்தங்கா இருக்கா, மிக்சட் இருக்கா, ஹைதராபாதி மாங்கா இருக்கா, அந்த பாவக்காய் இருக்கா, எலுமிச்சை பச்சை மிளகாய் இருக்கா. அது அந்த ஸ்வீட் இருக்கா. ஸ்வீட்டா? அந்த ஸ்வீட் இருக்கா, டேஸ்ட் என்ன டேஸ்ட் பண்ணு. தக்காளி பெங்காலி தை बड़ा அது ये चपाती ब्रेड के सामने उसको डालिए और फिर कट कर दीजिए பாருங்க பாரு ஒரு கட் ஸ்ட்ராங் ரைஸ் தான் பிக்கல்ஸ் சும்மா சாப்பிடுற மாதிரி இது. இதே வாங்கிக்கலாமா? டேஸ்ட் என்ன டேஸ்ட் பாருங்க 4 கிலோ கொடுங்க. தாளிக்க கூடாது அவ்வளவுதான் இல்ல? இல்ல தாளிக்கணுமா நாங்க? இல்ல இல்ல அப்படியே சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிடுங்க ரெடி ஆயிடுச்சு. ரெடி சாப்பிடுறதே சாப்பிடுங்க. சொல்லுங்க ஏன் தாளிச்ச ஊர்க்கா தான் எல்லாமே எல்லாமே தாளிச்ச. பாருங்க பாரு ஒரு கட் ஸ்ட்ராங் ரைஸ் தான் பிக்கல்ஸ் காஞ்சி மாங்கா இருக்கு கரெக்ட்டா இதே போடலாமா? ஸ்வீட் இதில் பாருங்க ட்ரை மாங்கா இருக்கு